சமூக சீர்கேடுகள், சமூக அவலங்கள், கேவலங்கள் உண்டாகக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு பெண்கள், ஆண்கள், வாலிபர்கள், வாலிப பெண்கள் எல்லாத்தையும் நிறைஞ்சிருக்குது. எப்படி தப்ப போறோம்? பெண்களே, உங்களுடைய கலாச்சாரத்தை பாருங்கள், ஆடை கலாச்சாரத்தை பாருங்கள். உங்களுடைய மார்க்கம் எங்கே? உங்களுடைய ஆடை எங்கே? இன்னைக்கு எங்க இருக்குது? ஒரு உண்மையை சொல்றேன். ஹராத்தத்தின் உடம்பு எங்க போகும்? மானவ லஹ்மி சுஹ்தின் பன்னார் அவுலாபி. நபி அவங்க சொன்னாங்க, எந்த உடம்பு ஹராத்த தின்னதோ அந்த உடம்புக்கு நரகம் தான் தகுந்த இடம். இப்ப நரகவாதியுடைய செயல் என்ன? பாவம் செய்யறது, அல்லாஹ்வுடைய குர்ஆனுக்கு மாற்றம் செய்யறது. அல்லாஹ் சொல்றான், வலா யுபதீன ஜீனத்தஹுன்ன, பெண்களே அலங்காரத்தை வெளிப்படுத்தாத. ஏ, உங்கள்கிட்ட தான் அலங்காரம் இருக்குது. அடுத்தவன் சிந்தனை திரும்புறது, அடுத்தவன் ஆசைப்படுறது, எல்லா உணர்ச்சியை உண்டாக்குற வழி, எல்லா மக்களும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. எனவே ஜீனத்தை வெளிப்படுத்தாதீங்க நல்லா சொன்னானே. இது எதுடைய செயல்? நரகத்துடைய செயல். ஹராம் உடம்புல இருக்குது. தண்ட அலங்காரத்தை வெளிப்படுத்த ஆசை வந்துச்சுதா, ஹராத்தை திண்டு எங்கட உடம்ப நரகத்துக்கு தயார்படுத்திருக்கிறோம். அதனால ஹராத்தை உடுக்க ஆசை வருகிறது. அடுத்தவன் என்ன பார்த்து ரசிக்கணும் என்ற ஆசை வருகிறது. சும்மா லிப்ஸ்டிக் பூசி மேக்கப் பண்ணி அப்படி இப்படி போறதுக்கு ஒரு ஆசை வருகிறதா? எங்கட உடம்பு நரகத்துக்கு தயாராகி கொண்டு வருகிறது. தண்ட குமரு புள்ள, தண்ட மகள் டெனிம் அடிச்சு, டிஷர்ட் அடி, சும்மா ஒரு தொப்பண்ட போட்டு சுத்தி கட்டிருக்கிறாள். தலைய மட்டும் இதோட சேர்த்து எங்கதான் படிச்சோம், என்ன பெசண்டா வந்திருக்கோ, சுத்தி அடிச்சு கட்டி நாங்க தலைப்ப கட்டுற மாதிரி அவ சுத்தி தொண்டைய கட்டி. அல்லாஹ் சொல்றான், பெண்களே வெட்கப்படுற விஷயம் இல்லை இது. ஒவ்வொரு ஆம்பளையும் பெண்ணை பெத்தவங்க, பெண்ண கைய பிடிச்சவங்க பாடமா எடுக்கணும். அல்லாஹ் சொல்றான், பெண்களே உங்களோட முந்தானைகளால மார்ப மறையுங்க. அல்லாஹ்வுடைய சப்தம் மறைக்க சொல்றது. இன்றைக்கு பெண்கள் சமுதாயம் என்ன செய்து? சுத்தி கட்ட, கழுத்த சுத்தி கட்டினா மார்பு வெளிய விளங்குது. வெட்கப்படுற விஷயம் இல்லை. இது நரகவாதியுடைய செயல். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பரவாயில்லையா? என்ற மனைவி நரகம், ஓகே பரவாயில்ல, போட்டு மகள் போட்டு உடலுமா. உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்படுறாரு வாப்பா, புள்ளைய கரை சேர்க்க படிக்க வைக்கிறார், கஷ்டப்படுறாரு, நோய் வந்தா கவலைப்படுறார். அப்ப இந்த புள்ள கியாமத்துடைய நாளே தனக்கு முன்னால அல்லாஹ் தூக்கி புள்ளைய வீசுறார். பார்த்துட்டு சும்மா இருக்கேலுமா? தயார்படுத்தாதீங்க. பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. உங்களை, உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஈமான் கொண்டவர்களே. அல்லாஹ் சொல்றானே, தயாராகிறதுக்குள்ள இன்றைக்கு ஃபேஷன் கூடி எது இஸ்லாமிய ஆடை என்று வர்ணிக்கப்பட்டுச்சதோ, இன்னைக்கு அபாயாக்கள் கூட ஃபேஷன். அபாயாக்கு மேல இப்ப புதுசா வந்திருக்கிற ஒரு விதமான டிஷர்ட் மெட்டீரியல்ல ஒரு கோட் அடிச்சா முழு உடம்பும் விளங்குது. அவளை பார்த்து என்ன பசுந்தா இருக்குது சொல்லுண்டு சொல்லல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்அனூஹுன், அஹ்மதுடைய ரிவாயத்தில் வந்திருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியான அரை நிர்வாணிகளை பார்த்தீர்கள் என்றால், ஆண்களுடைய சிந்தனை திருப்பக்கூடிய பெண்கள் ஆடை அணிந்திருக்கிறார்கள். அப்படியான ஆடைகள் அணிந்ததை பார்த்தீர்கள் என்றால், இல்அனூஹுன்ன, நாசமா போ என்று பதுவா செய்யுங்க, லானத் செய்யுங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு. ஏன் தெரியுமா? ஒரு நரகவாதி நடந்து கொண்டிருக்கிறார். ஒரு நரகவாதி நடந்து கொண்டிருக்கிற. அன்பாக டெக்ஸ்டைல் உரிமையாளர்களே, ஹராமான உடுப்பை விற்காதீங்க, பிசினஸுக்கு போடாதீங்க, ஹராத்துக்கு வழி அமைச்சு கொடுக்காதீங்க. கொடுத்தீங்க பங்கு உங்களுக்கு இருக்கு நிச்சயமா. அந்த பணத்தை ஹராம் என்று நினைச்சு கொள்ளுங்க. எவ்வளவு பயப்படணும்? எங்க சமுதாயத்தை பாதுகாக்க எவ்வளவு வழி இருக்குது, எவ்வளவு பயப்படணும்? பெண்ணை பெற்றவரி, பெண்ணை கையை பிடிச்சவரி எவ்வளவு பயப்படணும்? அன்பார்ந்தவர்களே, பெண்களை அல்லாஹ் முத்து முத்து மாதிரி பாதுகாக்கிறான். அவ்வளவு மறைக்க சொல்றான். அல்லாஹ்
பேச்ச கூட மறைங்க, காலைல வர சத்தத்தை கூட மறைங்க. எவ்வளவு புனிதத்துவம் மிக்க மார்க்கம். பெண்கள் சமுதாயமே சிந்தியுங்கள். உங்களை பாதுகாப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் இறக்கிய சட்டங்களை தூக்கி வீசிவிட்டு யகூதி நசாராக்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறீர்களே, என்ன முகத்தோடு கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம்? என்ன முகத்தோடு அல்லாஹ்விடத்தில் இருந்து வலது கரத்தில் பட்டோலை வாங்க போகிறோம்? என்ன நோக்கத்தோடு, என்ன ஒரு முகத்தோடு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாலே ஹவுதில் இருந்து தண்ணீர் குடிக்க போகிறோம்?